6 விஷயம் நான் பண்ணுறது என் பொண்டாட்டி பிடிக்கவே பிடிக்காது. ஒன்று, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறது. சிவா, வெளியே போயிருந்தாரேன். ஏன் இன்னைக்கு ஒரு நாள் கூட இன்னைக்கு வீட்டில் இருக்க முடியாதா? எப்போ பார்த்தாலும் பொறுக்கிட்டே இருப்பியா? அப்படி என்னதை தான் பொறுக்குவேன்? ஒன்றும் பொறுக்கிட்டு வீட்டுக்கு ஒன்றும் கொண்டு வரது இல்லையே. 2வது, நான் வீட்டிலேயே படுத்து கிடக்கிறது. எப்போ பார்த்தாலும் படுத்தே கடை. வெளியுலகம் எப்படினாலும் உனக்கு தெரியுமாடா? வெளியே போனால் தானே தெரியும். இப்படி பொழந்து போட்டு படுத்துருந்தா என்ன தெரியும்? 3வது, நான் கம்மியாக சாப்பிட்றது. என்ன திங்கிற? கொஞ்சம் அள்ளிதான் சாப்பிட. உனக்கு திங்கிற கூட கையாளாகாதா? 4வது, நான் அதிகமாக சாப்பிட்றது. தின்னு தின்னு நல்ல தின்னு சட்டி கணக்கில் தான் திங்கிறேன். உனக்கு இன்னொரு 2 குக்கரை போட்டு வச்சிருக்கேன். இப்படி தின்னு தின்னே பெருத்து போயிடுறேன். 5வது, என் பொண்டாட்டி கூட ஏதாவது ஆர்குமெண்ட்டாக நான் கூட கூட பேசுறது. நீ என்னதான் பண்ண போறேன்னு எனக்கு இல்லை, எனக்கு ஒரு பிளான். ஒரு நிமிஷம் இரு, நான் பேசிட்டு இருக்கேன்ல. உனக்கு பதில் பொறுமையா கூட கூட பேசுறேன். ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னு கேட்டு மண்டையாட்டி பழகிக்கோ. சரி. 6வது, அவ பேசும்போது நான் தலையை கூட ஆட்டாம இருக்கிறது. இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்றேன்னே எனக்கு தெரியலடா. நான் இவ்வளவு தூரம் பேசுறேன்ல, ஏதாவது பேசுறியா? சும்மா ஜட மாதிரி வெயிட் பண்ணு. நீ ஒரு வீரனை அடிச்சிருந்தா நானே தலைமை வாங்கி இந்த கோப்பையை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய.